चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। பொழுதும் டபுள் லைட் நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? டபுள் லைட்டின் அடையாளம் எப்பொழுதும் பறக்கும் கலையில் இருப்பது. பறக்கும் கலையில் இருப்பவர் ஒருபொழுதும் மாயாவின் கவர்ச்சியில் வர முடியாது. நீங்கள் பறக்கும் கலையுள்ள எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களா? பறக்கும் கலை உள்ளவர் எப்பொழுதும் நிச்சய புத்தியுடைய கவலையற்றவராக இருப்பார். பறக்கும் கலை என்றால் என்ன? பறக்கும் கலை என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையில் இருப்பது. பறக்கிறார்கள் என்றாலும் உயரே செல்கிறார்கள் இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கும் உயர்ந்த ஆத்மா என்று புரிந்து முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். பறக்கும் கலையுடையவர் என்றால் புத்தி என்ற கால்கள் பூமியில் இருக்காது. பூமி என்றால் தேக உணர்வு, அதிலிருந்து விலகி மேலே இருப்பவர். யார் தேக உணர்விலிருந்து விலகி மேலே இருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் ஃபரிஷ்தா. அவருக்கு இந்த பூமியில் எந்த ரிஷ்தாவும் இல்லை. நீங்கள் தேக உணர்வையும் தெரிந்து கொண்டீர்கள், ஆத்மா அபிமானி நிலையையும் தெரிந்து கொண்டீர்கள். எப்பொழுது இரண்டின் வித்தியாசத்தை தெரிந்துவிட்டீர்கள் என்றால் தேக அபிமானத்தில் வர முடியாது. எது நன்றாக இருக்கிறதோ அதைத்தான் செய்வார்கள் இல்லையா? எனவே நான் ஃபரிஷ்தா என்ற இதே நினைவில் எப்பொழுதும் இருங்கள். ஃபரிஷ்தாவின் நினைவு மூலம் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருப்பீர்கள். பறக்கும் கலையில் சென்று விட்டீர்கள் என்றால் கீழே இந்த பூமி ஈர்க்க முடியாது. எப்படி விண்வெளியில் செல்கிறார்கள் என்றால் அவர்களை பூமி ஈர்ப்பதில்லை, அதேபோல் நீங்கள் ஃபரிஷ்தா ஆகிவிட்டீர்கள் என்றால் உடல் என்ற பூமி ஈர்க்க முடியாது. 3. எப்பொழுதும் சகயோகி, கர்மயோகி, இயல்பான யோகி, நிரந்தர யோகி என்ற நிலையின் அனுபவம் செய்கிறீர்களா? எங்கே சகஜமாக இருக்குமோ அங்கே நிரந்தரமாக இருக்கும். சகஜமாக இல்லை என்றால் நிரந்தரமும் இல்லை. அப்படியானால் நீங்கள் நிரந்தர யோகியா அல்லது வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறதா? யோகி என்றால் எப்பொழுதும் நினைவில் மூழ்கியிருப்பவர். இப்பொழுது அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையுடன் ஆகிவிட்டது என்றால் எங்கு அனைத்து சம்பந்தங்களும் இருக்கிறதோ அங்கு நினைவு இயல்பாகவே இருக்கும். மேலும் அனைத்து சம்பந்தங்கள் இருக்கிறது என்றால் ஒருவரின் நினைவு மட்டும்தான் இருக்கும். இருப்பதே ஒருவர் என்றால் எப்பொழுதுமே நினைவு இருக்கும் இல்லையா? எனவே எப்பொழுதும் அனைத்து சம்பந்தங்களினால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. அனைத்து சம்பந்தங்களினால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் நிரந்தர யோகி ஆவதற்கான சுலபமான விதி. எப்பொழுது இன்னொரு சம்பந்தமே இல்லை என்றால் நினைவு எங்கே செல்லும்? நான் அனைத்து சம்பந்தங்களினால் சகஜ யோகி ஆத்மா என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு அடியிலும் அன்பு மற்றும் சக்தி இரண்டின் சமநிலை வைப்பதினால் வெற்றி தானாகவே எதிரில் வரும். வெற்றி பிறப்புரிமையாகும். பிஸியாக இருப்பதற்காக வேலையோ செய்யத்தான் வேண்டும். ஆனால் ஒன்று கடினமாக செய்யும் வேலை, இன்னொன்று விளையாட்டாக செய்வது. எப்பொழுது தந்தை மூலமாக சக்திகளின் வரதானம் கிடைத்திருக்கிறது என்றால் எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கு அனைத்தும் சகஜமாகும். பரிவாரம் மற்றும் தந்தையின் சமநிலை மட்டும் இருக்கிறது என்றால் இயல்பாகவே ஆசீர்வாதம் பிராப்தியாகிவிடும். எங்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ அங்கு பறக்கும் கலை இருக்கும். விரும்பாவிட்டாலும் சகஜமான வெற்றி கிடைக்கும். 4. எப்பொழுதும் தந்தை மற்றும் ஆஸ்தி இரண்டின் நினைவு இருக்கிறதா? தந்தை யார் மற்றும் ஆஸ்தி என்ன கிடைத்திருக்கிறது என்ற இந்த நினைவு இயல்பாகவே சக்திசாலி ஆக்கிவிடும். அந்த மாதிரி அழியாத ஆஸ்தி எது?
ஒரு ஜென்மத்தில் அநேக ஜென்மங்களின் பிராப்தியை உருவாக்குவது, அந்த மாதிரியான ஆஸ்தி எப்பொழுதாவது கிடைத்திருக்கிறதா? இப்பொழுது கிடைத்திருக்கிறது, முழு கல்பத்திலும் கிடைக்காது. எனவே எப்பொழுதும் தந்தை மற்றும் ஆஸ்தி இதே நினைவின் மூலம் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். ஆஸ்தியை நினைவு செய்வதினால் எப்பொழுதும் குஷி இருக்கும். மேலும் தந்தையை நினைவு செய்வதினால் எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பீர்கள். சக்திசாலியான ஆத்மா எப்பொழுதும் மாயாவை வென்றவராக இருப்பார். மேலும் குஷி இருக்கிறது என்றால் வாழ்க்கை இருக்கிறது. ஒருவேளை குஷி இல்லை என்றால் அது என்ன வாழ்க்கை? வாழ்க்கை இருந்தும் இல்லாததற்கு சமம். உயிரோடு இருந்து கொண்டும் மரணத்திற்கு சமம். எந்த அளவு ஆஸ்தி நினைவிருக்குமோ அந்த அளவு குஷி இருக்கும். அப்படியானால் உங்களுக்கு எப்பொழுதும் குஷி இருக்கிறதா? அந்த மாதிரியான ஆஸ்தி கோடியில் சிலருக்கு கிடைக்கிறது. மேலும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த நினைவை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. எந்த அளவு நினைவோ அந்த அளவு பிராப்தி. எப்பொழுதும் நினைவு இருக்கிறது என்றால் எப்பொழுதும் பிராப்தியின் குஷி இருக்கும். குமாரர்களுடன் சந்திப்பு. குமாரர்களுடைய வாழ்க்கை சக்திசாலியான வாழ்க்கை. எனவே பிரம்மா குமார் என்றால் ஆன்மீக சக்திசாலியானவர், உடலால் சக்திசாலியானவர் என்பது அல்ல. குமாரர் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். அப்படியானால் நீங்கள் அனைத்து குமாரர்களும் உங்களுடைய இந்த குமாரர் வாழ்க்கையில் உங்களுடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை உருவாக்கிவிட்டீர்களா? என்னவாக உருவாக்கியிருக்கிறீர்கள்? ஆன்மீகமானதாக ஆக்கியிருக்கிறீர்கள். ஈஸ்வரிய வாழ்க்கையில் உள்ள பிரம்மா குமார் ஆகியிருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு சிரேஷ்ட வாழ்க்கையுள்ளவர்களாக ஆகிவிட்டீர்கள். அந்த மாதிரி சிரேஷ்ட வாழ்க்கை உருவாகிவிட்டது. அதில் சதா காலத்திற்காக துக்கத்திலிருந்து, ஏமாற்றம் அடைவதிலிருந்து, அலைந்து திரிவதிலிருந்து விலகி வந்துவிட்டீர்கள். இல்லையென்றால் உடலால் சக்தி நிறைந்த குமாரர்கள் அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சண்டையிடுவது, துக்கம் கொடுப்பது, ஏமாற்றுவது, இதைத்தான் செய்கிறார்கள் இல்லையா? அப்படி நீங்கள் எத்தனை விஷயங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறீர்கள்? எப்படி நீங்கள் பாதுகாப்பாகிவிட்டீர்கள்? அதைப்போல் மற்றவர்களையும் பாதுகாப்பதற்கான ஊக்கம் வருகிறது. எப்பொழுதும் நீங்கள் தன்னை போன்றவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள். என்ன சக்திகள் கிடைத்திருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கும் கொடுங்கள். அளவற்ற சக்திகள் கிடைத்திருக்கிறது தான் இல்லையா? எனவே அனைவரையும் சக்திசாலி ஆக்குங்கள். நான் ஒரு கருவி என்று புரிந்து கொண்டு சேவை செய்யுங்கள். நான் சேவாதாரி என்று அல்ல. பாபா செய்விக்கிறார், நான் ஒரு கருவி. நான் என்ற தன்மையுள்ளவன் இல்லை. யாரிடம் நான் என்பது இல்லையோ அவர்தான் உண்மையான சேவாதாரி. தம்பதிகளுடன் சந்திப்பு. நீங்கள் எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களா? சுயத்தின் ராஜ்யம் என்றால் எப்பொழுதும் அதிகாரி. அதிகாரி ஒரு பொழுதும் அடிமையாக முடியாது. அடிமைத்தனம் இருக்கிறது என்றால் அதிகாரம் இல்லை. எப்படி இரவு இருக்கிறது என்றால் பகல் இல்லை, பகல் இருக்கிறது என்றால் இரவு இல்லை. அந்த மாதிரியான அதிகாரி ஆத்மாக்கள் எந்த ஒரு கர்மேந்திரியத்தின், நபரின், வைபவத்தின் அடிமையாக முடியாது. நீங்கள் அந்த மாதிரியான அதிகாரியா? எப்பொழுது மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிவிட்டீர்கள் என்றால் என்ன ஆகியிருக்கிறீர்கள்? அதிகாரி. அந்த மாதிரி நான் எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா என்ற இந்த சக்திசாலி நினைவு மூலம் எப்பொழுதும் சுலபமாக வெற்றியடைபவராக ஆகிக்கொண்டே இருக்கிறீர்கள். கனவில் கூட தோல்வி எண்ணம் மாத்திரம் கூட இருக்க வேண்டாம். இதைத்தான் நிரந்தர வெற்றியாளர் என்று கூறுவது. மாயா ஓடிவிட்டதா அல்லது விரட்டி கொண்டிருக்கிறீர்களா? அது திரும்பி வர முடியாத அளவிற்கு விரட்டிவிட்டீர்களா? யாரை திரும்பி அழைத்து வரவேண்டியதில் இருக்காதோ அவரை தொலைதூரத்தில் விட்டுவிட்டு வருவார்கள். அப்படி நீங்களும் வெகு தூரத்திற்கு விரட்டிவிட்டீர்களா? நல்லது. வரதானம். பிராமண வாழ்க்கையில் ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக ஆக்கக்கூடிய இயல்பான மற்றும் சகஜ யோகி ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையில் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பது அனைத்து குழந்தைகளின் உறுதிமொழி. எப்பொழுது உலகமே தந்தைதான், வேறு யாருமில்லை என்றால் இயல்பான மற்றும் சகஜ யோகி நிலை எப்பொழுதும் இருக்கும்.
ஒருவேளை வேறு யாராவது இருக்கிறார் என்றால் இங்கு புத்தி செல்ல வேண்டாம், அங்கு செல்ல வேண்டுமென்று கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு தந்தைதான் அனைத்துமே என்றால் புத்தி எங்கும் செல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் சகஜ யோகி, சகஜ சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிடுகிறார்கள். அவருடைய முகத்தில் ஆன்மீகத்தின் பிரகாசம் ஒரே சீராக ஒரே மாதிரி இருக்கும். ஸ்லோகன்: தந்தைக்கு சமமாக அவ்யக்தம் மற்றும் உடலற்ற நிலையில் இருப்பதுதான் அவ்யக்த பாலனையின் வெளிப்படையான ரூபம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।